Hello to everyone. I am Professor Raja, working as Assistant Professor, EC Department at SMS College of Technology, an autonomous institution. In this YouTube video, we are going to see the real time and how this design thinking approach is applicable on the second year IT student subject, microcontroller and embedded system. So last YouTube video, we are discussing the applications of microcontroller based on my student view. Now my students going to discuss how this design thinking approach is used in the subject microcontroller and embedded system. Now start now. Hi everyone, I am Vinisha from second year IT. எங்கள் காலேஜில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் எம்பெடட் சிஸ்டம் வந்து டிசைன் திங்கிங் பேஸ் பண்ணி நாங்கள் படிக்கிறோம். டிசைன் திங்கிங்கில் 5 ஃபேஸ் இருக்குது. என்னென்னா எம்பத்தி, டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப் அண்ட் டெஸ்ட். What is design thinking? டிசைன் திங்கிங்னா சில ப்ராப்ளம்க்கு நிறைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான். Next one. Listening the problems. Myself Deepak, and இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எம்பெடட் சிஸ்டம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். என்னன்னா இப்போ நம்ம கண்ட்ரிக்கு வந்து நிறைய த்ரெட்ஸ் இருக்குது, மேபி ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் ஆர் ஃப்ரம் டெரரிஸ்ட். ஸோ அதை வந்து நம்ம எம்பெடட் சிஸ்டம் யூஸ் பண்ணி எப்படி நம்மளால நம்ம கண்ட்ரியை வந்து அந்த த்ரெட்ஸ் மூலிமா ப்ரிவென்ட் பண்ணலான்றது பார்க்கலாம். அண்ட் தென் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ஸில் வந்து பேஷண்ட்டோட ஹெல்த் மானிட்டர் பண்ணுறதுக்கும் அந்த ஹெல்த்தை வந்து எப்படி இருக்குன்றது வரைக்கும் நம்ம வந்து லாங்லேருந்தே அதை இது பண்ணுறதுக்கு எம்பெடட் சிஸ்டம் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், அதில் வந்து இப்போ கார் ஆக்சிடென்ட்ஸ் அதனால நிறையா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய வந்து அக்கர் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம எம்பெடட் சிஸ்டம் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணி நம்ம வந்து அதை வந்து டிக்ரீஸ் அந்த ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அதோட இது வந்து எம்பெடட் சிஸ்டம் ஹாய் கைஸ், ஐ எம் சப்ரீஷ். இப்போ என் ஃப்ரெண்ட் தீபக் சொன்ன மாதிரி டிஃபென்சஸில் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் டிஃபென்சஸ் அவர் என்ன இது சொன்னாரு, டிஃபைன் சொன்னார். நீங்கள் வந்து ஏற்படுத்தி ஸோ இப்போ ஏர் டிஃபென்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா எம்பெடட் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இப்போ சேட்டிலைட்ஸில், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நேவிகேஷன் சிஸ்டம்ஸில் அதிலெல்லாம் யூஸ் பண்ணி இல்லை வந்து சோனார் டிடெக்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்துட்டு எங்கேருந்து த்ரெட் வருது, இப்போ ஏதோ ஒரு பிளேன் வந்துட்டு நம்மளோட லேண்டுக்கு மேலே போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஹெல்த் கேர் சிஸ்டமில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ பேஸ் மேக்கர் வந்துட்டு இப்போ ஃபெயிலிங் ஹார்ட் யாருக்கும் இருக்குன்னா பேஸ் மேக்கர் யூஸ் பண்ணி இல்லை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம்ஸ் வச்சு பேஷண்ட்டோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணலாம். அண்ட் தென் ஃபார் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இப்போ கார்ஸில் வந்துட்டு ஆக்சிடென்ட் நடக்கும்னாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏர்பேக் சிஸ்டம் வந்துட்டு யூஸ் பண்ணி அங்கே ரைடரை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ECU இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டில் வந்துட்டு எவ்வளோ இது பவர் வந்து போகணும் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் யாரு? ஹலோ எவ்ரிவன், ஐ எம் சந்தியா ஃப்ரம் செகண்ட் இயர் IT. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா எம்பெடட் சிஸ்டம் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம டே டு லைஃப்பில் வந்துட்டு என்னென்னலாம் நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டே டு லைஃப்பில் வந்துட்டு கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த கரண்ட்டை வந்துட்டு அதிக அளவில் யூஸ் பண்ணால் வந்துட்டு இப்போ டிரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு அதிக வோல்டேஜ் யூஸ் ஆகிறதுனால அது வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகமாகி நம்மளுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு அப்பப்போ பர்ன் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த எம்பெடட் சிஸ்டம் வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னாவே காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இப்போ வந்துட்டு ஹார்ட்வேர் வந்துட்டு எப்படி சாஃப்ட்வேரோட காம்பினேஷன் பண்ணி எப்படி நம்ம வந்து இது வந்து IoT பேஸ்லி யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி அதிகமாக பவர் வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு அதிக வோல்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்படி அது அதிகமாகும் போது டெம்பரேச்சர் ஹை ஆகும்போது பேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எம்பெடட் சிஸ்டம் யூஸ் பண்ணி சென்சாரிங் வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு பவர் சென்சார், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் கண்ட்ரோல் மானிட்டர் சென்சார், தென் அட்மோமேகா இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஆயில் மானிட்டரை வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஒரு ப்ராஜெக்ட்